அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் பொலிட்டிக்ஸ் மெத்தட்ல யூனிட் 9 பார்க்க போறோம். ரைட். இப்ப யூனிட் 9ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க அடுத்தடுத்து வர யூனிட்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்ண முடியும், எளிமையான முறையில ஆங்கிலத்தை வாசிக்க முடியும். ரைட். இப்போ நம்ம மெத்தட் படி இந்த லெட்டரை எப்படி உச்சரிக்கணும்? ஓகேவா? அடுத்து இந்த லெட்டர் எப்படி வச்சிருக்கேன்? அப்ப சேர்ந்து படிச்சா அப்படிதான் சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஓகேவா? எப்படி உச்சரிக்கணும்? வெரி குட். அடுத்து இந்த லெட்டரை எப்படி வச்சுக்கணும்? இந்த லெட்டர் எப்படி வச்சிருக்கேன்? சார் எப்படி சார் உச்சரிக்கணும் அப்படின்னா அப்படி உச்சரிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட். அடுத்து இந்த லெட்டரை எப்படி சார் உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டு இப்படி இருக்கு, இப்படி சேர்த்து உச்சரிக்குமா சார் அப்படின்னா அப்படி உச்சரிக்க கூடாது. அப்படி உச்சரிக்கணும். அடுத்து இந்த டி கட்சை எப்படி சார் உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சரிப்பா. ஓகேவா? குட். அடுத்து இந்த லெட்டர் எஞ்சிய ஓகேவா? அடுத்து இந்த எஸ் எச்ச குட் குட் குட். அடுத்து இந்த சிஹெச் ஓகேவா? இப்படியா உச்சரிச்சு பழகணும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தொடர்ந்து என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கு ஈஸியா நீ உச்சரிக்கலாம்.